நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2014 வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பிரிக் மேன்ஷன்ஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய வால் எழுப்பப்பட்ட ஒரு மேன்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு யாராலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துல போக முடியாது. அப்படியே போனாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா உயிரோட திரும்பி வரவே முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரைம் லார்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்புறங்கிறாரு. இவர் கூட வந்துட்டு அதே இடத்துல இருக்கிற ஒரு கிரிமினல் பார்த்தீங்கன்னா இவர் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்துட்டு ஐஎம்டிபி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 10க்கு 4.5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. மெயினா நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் அவர் கூட வந்திருக்கிற கிரிமினல் இவங்க ரெண்டு பேருடைய ஃபைட்டிங் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய முக்கால்வாசி வந்துட்டு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வர காரணத்தினால ஒரு சில இடங்களை தவிர்த்து மிச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்கேஜ்மெண்ட்டா கொண்டு போவாங்க. ஆனா இருந்தாலுமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்துருக்குமோ அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.